நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு வல்லமை இருந்தது, அவர் சீஷர்களுக்கு அதிகாரம் இருந்தது. அவங்க போய் ஒரு சில கிராமங்களுக்கு பிரசங்கித்தாங்க, சுகமளிக்கு வராம கிரியை செஞ்சு. லூக்கா 10ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு 70 பேரை நியமித்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், எல்லா கிராமத்துக்கும் போங்க. அதுல நீங்க பணத்தை எடுத்துட்டு போக வேணும்னு சொன்னா அவர் வீட்டிலே போய் தங்குங்க, அங்கே நீங்க சுகப்படுத்துங்கள். அவர்களுக்கு சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. இது 70 பேர். அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக இதைத்தான் சொன்னார். நல்ல கவனிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம். இவர் அவர் சொன்னதை மாற்றி விட்டார். இப்ப அதிகாரம் கொடுக்கல. சில புஸ்தகங்கள்ல அதிகாரம் பத்தி பேசிட்டு இருக்காங்க, சில புஸ்தகம் அடிச்சு கொடுக்குறாங்க. என்ன பேசுறாங்க தெரியாம சில கிறிஸ்தவ புஸ்தகங்கள்ல புஸ்தகம் வைக்கிறாங்க. அவங்க நல்ல மக்கள் தான், ஆனா தெரியாம அடிச்சுக்கிறேன். இன்னொருத்தர் அடிச்சு இந்த மாதிரி அதிகாரத்தை பத்தி அடிச்சு கொடுக்குறாரு. அவர் என்னுடைய நண்பராத்தான் இருக்காரு. தேவனுடைய வார்த்தையில இல்லாததை மற்றவர்களை சொன்னாங்கன்னா ஒத்து போடுறாரு. இங்கே இயேசு மத்தேயு 28 சொன்னார். கவனிங்களேன், மத்தேயு 28 இங்கே அவர் 12 சொன்னார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர் சீஷர்களுக்கு அதிகாரம் எப்படி கொடுத்தார் என்றால், அவர் மரித்தோருக்கு உயிர்த்தெழுவதற்கு முன்பாக கொடுத்தார். ஏனென்றால் அவருக்கு அப்பொழுது அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அவருக்கு அதிகாரம் எல்லா பிசாசுக்கு மேலேயும், பாவத்துக்கு மேலேயும், மரணத்துக்கு மேலும், பாதாளத்துக்கு மேலேயும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இருக்கிறார். அவருக்கு எல்லா திறவுகோல் உண்டு. நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆமென் சொல்லுமா? நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மத்தேயு லூக்காவிலும் சொல்லப்படாத சீஷர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு புதிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு மூன்றாம் நபராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய தேவனுடைய அந்த வல்லமையை அவர் நிரூபிப்பார். அந்த அதிகாரத்தோடு செயல்படுவார். அவருடைய சபையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அதிகாரத்தோடு அவர் ஆவியானவர் செயல்படுவார். அவர் தன்னுடைய 9 வரங்களினாலே அவர் கிரியை செய்வார். நாம் வல்லமை பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வரங்களை கிரியை செய்ய முடியாது. நாம் விசுவாசத்தினாலே வரங்களை அதிகமாக விரும்ப வேண்டும். ஆனால் வரங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் என்ன வேண்டும்னா, அப்போஸ்தலர்கள் 2:4 நாம் ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும்.
speak with other tongues. அவர்கள் எல்லாருமே சீஷர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு எல்லாருமே ஆவியினால் கொடுத்த அந்நிய பாஷையிலே பேசினார்கள். We must get baptized in the Holy Ghost. நாம் எல்லாருமே ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். Every believer has to have the baptism of the Holy Ghost. ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். But every believer will never get the 9 gifts of the Holy Ghost. ஆனால் எல்லா விசுவாசிகளுக்குமே 9 வாரங்கள் கிரியை செய்யாது. That's not the will of God. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. The will of God is that we speak in other tongues. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். That's the base. அதுதான் அஸ்திவாரம். That's where the power is. அதுதான் வல்லமை இருக்கிறது. It's in our speaking in tongues. அது அந்நிய பாஷையிலே பேசுவதனாலே வல்லமை இருக்கிறது. We should speak in tongues more often in our meetings and in our homes. நம்முடைய வீட்டிலும் சரி கூட்டங்களிலும் சரி ஜெபங்களிலும் சரி அந்நிய பாஷை அதிகமாக பேசி ஜெபிக்க வேண்டும். We get power when we are baptized in the Holy Ghost. நாம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறும்போது வல்லமை அடைகிறோம். Acts 1:8 Jesus said, when you are baptized in the Holy Ghost, when you are baptized, you will get power. அப்போஸ்தலர்கள் 1:8 பல தடவை ஒன்றாவது இடத்துல சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து பலனடைந்து நீ ஒரு வல்லமை கிடைக்கும் என்று சொல்லுங்க. அது நம்பாக இல்லை. So everybody baptized in the Holy Ghost, whether they walk in it or not, has been given power. நீங்க ஆவியில் நடக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமை பெற்றிருக்க வேண்டும். Now I tell you what that power is. நான் வல்லமை என்ன என்று நான் சொன்னேன், கவனிங்க. Acts 1:8 power comes from the Greek word dunamis. அப்போஸ்தலர்கள் 1:8 அந்த வல்லமை பலன் என்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா dunamis என்ற கிரேக்க மொழியை சொல்லுகிறது. When you are baptized in the Holy Ghost, you get dunamis, potential power. நீங்கள் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் பெறும்பொழுது இந்த dunamis வல்லமை பெற்று உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது. When you are baptized in the Holy Ghost, you will get dunamis, the power to work a miracle. நீங்கள் வல்லமை பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறும்பொழுது இந்த dunamis வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. We cannot work a miracle unless we are being born again. நான் மறுபடியும் பிறக்கவும் வேற ஏதாவது அற்புதம் செய்யும் சக்தியை நமக்குள்ளே இயக்க முடியாது நம்மளால. Only God does that. அது தேவன் ஒருவர் தான் செய்றார். We cannot work a miracle of the Holy Ghost in us. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கிரியை நம்மளா ஏதாவது சுயமா செய்ய முடியாது. Yet when He fills us, we get a miracle. ஆனா அவர் நம்ம நிரப்பும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. And dunamis also means the miracle itself. அந்த dunamis என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அதுவே ஒரு அற்புதம் செய்ய சக்தி. So the Holy Spirit flows from the Spirit of salvation who is in us. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஊற்று நமக்குள்ள இருக்கிறது. பரிசுத்தாவி நிரப்பப்பட்ட உடனே அந்த ஊற்றிலிருந்து இருந்து ஆவியானவர் வழிந்து வருகிறார். He flows like rivers of living water. வசனத்துல சொன்னபடி அவர் ஜீவ நதிகளா நமக்குள்ள இருந்து பாய்ந்து வருகிறார். In our spirit. நம்முடைய உள்ளான மனுஷ ஆவி என்று பாய்ந்து வருகிறார். If you are saved, you have a well of living water in your spirit. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஊற்று உள்ள இருக்குது. If you are baptized in the Holy Ghost, you have rivers of living water. நீங்க உண்மையிலே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் நதிகள் பாய்ந்து வரும். Sometimes we let them dry up. சில சமயம் நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த ஊற்று வறண்டு போக வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். What miracle did they do on the day of Pentecost? பெந்தெகோஸ்தே நாளிலே அவங்க என்ன அற்புதம் செஞ்சாங்க? They spoke in other tongues. அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில பேசினாங்க. That is the miracle. அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. The Holy Ghost filled them. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். He did not lose their mind. அவர்கள் ஆவியானவர் சிந்தையை நிரப்பவில்லை. He used their vocal cords and their tongue and their lips. அவர்களுடைய உள்ள மனுஷனையும் நாக்கையும் வாயையும் நிரப்பினார். He put the words there. அவர் வார்த்தைகளை போட்டார். That's not yet a miracle. அது அற்புதம் மட்டுமல்ல. Nobody could hear it or see it. யாரும் பார்க்கக்கூடாது பார்க்காத ஒரு அற்புதம் கிடையாது. It's the infilling of the Holy Ghost. அது வந்து பரிசுத்தாவி நிரப்புறது ஒரு அற்புதம் தான். It's the Holy Ghost, the third person of the Godhead, filling you. அது தேவனுடைய திரியேக தேவன் ஒருத்தர் திருத்துவ தேவன் ஒருத்தர் வந்து நம்ம நிரப்பார். But they have to do the miracle. ஆனால் அவர்கள் அற்புதம் செய்ய வேண்டும். And Acts 2, Paul says, when they were filled, they
தெளிவாய் சொல்கிறது, ஆவியானவர் நிரப்பின உடனே அவர்கள் தந்து பேசத் தொடங்கினார்கள். The other tongues was a miracle. மற்ற பற்பல வாசிகள் எல்லாமே அற்புதம். Now we have the miracle of the new birth. நமக்கு மறுபடி பிறந்த ஒரு அற்புதம் நடக்கிறது. We do not do that miracle. நாம் அந்த அற்புதத்தை செய்வது கிடையாது. We have nothing to do with it. நாம் மறுபடி பிறக்கிற அற்புதத்தை நம்ம செய்ய முடியாது. But we do a miracle when we fill with the Holy Ghost. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. We speak in other tongues. It's a miracle. நாம் அற்புத அந்நிய பாஷையிலே பேசி அந்த அற்புதத்தை செய்கிறோம். It's supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே We are seated in heavenly places in Christ Jesus. நாம் பரலோகத்திலே உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம். By faith and in the Spirit we are in Christ in heaven. விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். We need a heavenly language. நமக்கு ஒரு பரலோக பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the heavenly language does not come from our mind. அந்த பரலோக பாஷை உங்க புத்தியிலிருந்து வர கிடையாது. It's from the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியானவர்